ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 31/12/1982 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பாப்தாதாவின் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று அனைத்து பிராமண ஆத்மாக்களின் மனதின் அன்புக்குரியவர், இதயத்தின் பாடல், அன்பின் உறவின் கடமையை செய்வதற்காக அதிசயமான முறையில் ஆன்மீக ரோஜா மலர்களின் தோட்டத்தில் மற்றும் அல்லாஹ் தன்னுடைய பூந்தோட்டத்தில் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். பொதுவாகவே அன்புக்கு உரியவர் என்று சொன்னாலும் சரி அல்லது நண்பன் என்று சொன்னாலும் சரி, தோட்டத்தில் சந்திப்பை செய்வாங்க. அந்த மாதிரியான தோட்டம் முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது. இன்று நாலாபுறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகள், நாங்களும் எங்களது மனதின் அன்புக்கு உரியவருடன் புது வருட பிறப்பு நாளை கொண்டாடுவோம் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. பாப்தாதா இன்று உடல் சொரூபத்தில் எதிரில் அமர்ந்திருக்கும் ஆன்மீக நண்பர்களோடு மட்டும் சந்திப்பு செய்யலை. ஆனால் பௌதீக சபையை விட ஒளி வடிவ ரூபமுள்ள குழந்தைகளின் மற்றும் மனதின் அன்புக்குரிய ஆத்மாக்களின் மிக பெரிய சபையை பார்த்துட்ருக்குறாங்க. இத்தனை ஆன்மீக நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் வேறு யாருக்காவது இருப்பாங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க. பாப்தாதாவுக்கும் இந்த மாதிரி மற்றும் இத்தனை நண்பர்கள் யாருக்கும் கிடைக்கவும் இல்லை, கிடைக்கவும் மாட்டாங்க. அப்படிங்கிற ஆன்மீக பெருமிதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அனைவருடைய இதயத்தினுடைய பாடல் தூரத்தில் இருந்தும் அருகாமையிலும் கேட்குது. எந்த பாடல்? ஆஹா பாபா அப்படிங்கிற இதே பாபா பாபா அப்படிங்கிற பாடல் ஒரே ஒரு இசை மற்றும் ரகசியத்தோடு நாலாபுறங்களிலும் கேட்க முடியுது. குழந்தை அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது நண்பர்கள்னு சொன்னாலும் சரி, அனைவருக்கும் ஒரே வார்த்தை தான், நீங்கள் தான் என்னுடையவர். மேலும் இறைவன் நண்பனும் ஒவ்வொருவருக்கும் நீ என்னுடையவன் என்ற இதைதான் கூறுகிறார். ஆஹா, என்னுடைய நண்பர்களே பாடல் பாடுங்க. அப்போ அங்கே இருக்கிற சகோதரிகள் எல்லாம் பிரம்மபாபாவுக்கு பிடிச்ச பாடல் பாடினாங்களாம். நீ தான் என்னுடைய அப்படிங்கிற பாடல். இந்த வாயினால் பாடும் பாடலையோ கொஞ்ச நேரம் பாட முடியும். ஆனால் மனதின் பாடலோ அழியாது ஒலித்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க பாப்தாதா. இன்று புது வருட நாளன்று அநேக குழந்தைகளின் மிக நல்ல எண்ணம், அன்பான வார்த்தைகள் பாப்தாதாவிடம் முன்பே வந்து சேர்ந்துடுச்சு. இன்றைய தினம் குஷியாக கொண்டாடுவீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. பாப்தாதாவும் அனைத்து மனதிற்கு பிடித்தமான ஆன்மீக நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. எப்பொழுதும் விதி மூலமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பீங்க. எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்கள்னால் நிரம்பி இருப்பீங்க. எப்பொழுதும் பரிஸ்தாவாகி அனைத்து உடலின் உறவுகளிலிருந்து விலகி பறந்துக்கிட்டே இருப்பீங்க. எப்பொழுதும் கண்களில் இதயத்தில் தந்தையை நிரப்பி ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பீங்க. எப்பொழுதும் வந்திருக்கும் சோதனைகளை, பிரச்சனைகளை, வீணான எண்ணங்களை தண்ணீரில் கிழித்த கோட்டிற்கு சமமாக கடந்து சென்று மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் ஆவீங்க. அந்த மாதிரி சிரேஷ்ட சுப விருப்பங்களுடன் வாழ்த்துக்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொரு விலைமதிக்க முடியாத ரத்தனத்தினுடைய பாடலை பாடுறோம். இன்றைய நாளில் பாடுவீங்க, ஆடுவீங்க இல்லையா? இன்று மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுதும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்மீக பரிசு கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்படி பெரிய மனிதர்கள் எங்காவது செல்றாங்க மற்றும் அவர்களிடம் யாராவது வர்றாங்க அப்படின்னா வெறும் கையோடு செல்ல மாட்டாங்க. நீங்கள் அனைவரும் மிக பெரியவர்கள் தான் இல்லையா? ஒரு பொழுதும் எந்த ஒரு பிராமண ஆத்மாவுடன் மற்றும் யாருடனாவது சந்திக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது கொடுக்காமல் எப்படி சந்திப்பீங்க? ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களின் பரிசை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. விசேஷ தன்மையை கொடுங்க, பெறுங்க. குணத்தை கொடுங்க மற்றும் பெறுங்க. அப்படிப்பட்ட காட்லி கிஃப்டை அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க.
யாரேனும் எந்த பாவனையுடனோ விருப்பத்துடனோ வந்திருக்கலாம். ஆனால் நீங்க சுப பாவனை என்ற பரிசை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களினுடைய பரிசினுடைய கையிருப்பு எப்பொழுதுமே நிரம்பி இருக்கட்டும். இருந்தும் எதுவரை தான் சுப பாவனையோடு பார்ப்பது என்பது எண்ணத்தினுடைய அளவுல கூட உருவாக வேண்டாம். எதற்கும் ஒரு அளவு இருக்குதா அல்லது இல்லையா? இந்த எண்ணம் கூட இந்த தங்க பரிசினுடைய கையிருப்பு சேமிப்பு ஆகலை அப்படிங்கிறது நிரூபிக்குதுன்னு சொல்றாங்க பாபா. பாபா சொல்றாங்க, யாரையாவது நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களுடைய பரிசை கொடுத்துக்கிட்டே இருங்க. விசேஷ தன்மையை கொடுங்க பெறுங்க, குணத்தை கொடுங்க பெறுங்க. அப்படிப்பட்ட காட்லி கிஃப்ட் அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்கங்கிறாங்க பாபா. யாரேனும் எந்த பாவனையுடனோ விருப்பத்துடனோ வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சுப பாவனைங்கிற பரிசை தான் கொடுக்கணும். சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களினுடைய அந்த பரிசினுடைய கையிருப்பு உங்கள்கிட்ட எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும். இருந்தும் எதுவரை தான் சுப பாவனையோடு பார்க்கறது அப்படிங்கிறது எண்ணத்தை அளவில் கூட உருவாக்கக்கூடாது. எதற்கும் ஒரு அளவு இருக்கிறதா இல்லையா? இந்த எண்ணம் கூட இந்த தங்க பரிசின் கையிருப்பு சேமிப்பு ஆகலை அப்படிங்கிறது நிரூபிக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. நீங்கள் வள்ளல், உருவாக்குபவர், வரமளிக்கும் வள்ளலனுடைய குழந்தைகள், பாக்கிய ரேகையை இழுக்கக்கூடிய பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள். ஆகையினால எப்பொழுதுமே களஞ்சியம் நிரம்பி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. இந்த வருடம் யாரையும் காலியாக இருக்க விடாதீங்க. வெறுங்கையோடு யாரும் செல்லக்கூடாது, வெறுங்கையோடு வரவும் கூடாது. அனைவருக்கும் கொடுக்கவும் வேணும், அனைவரிடமிருந்து பெறவும் வேணும். இது பரிசை வழங்குவதற்கான வருடம். ஒரு நாள் மட்டுமல்ல, ஆனால் முழு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒவ்வொரு வினாடி கடந்து சென்ற ஒவ்வொரு எண்ணத்திலும் புதுமையை கொண்டு வர்றவங்க நீங்கள். புது நாள் புது இரவு என்று அனைவரும் சொல்கிறாங்க. ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களின் புதிய வினாடி புதிய எண்ணம் எப்பொழுது இருக்கும் அப்படின்னா, வரக்கூடிய புது உலகத்தினுடைய புது பொலிவு உலகத்து ஆத்மாக்களுக்கு கனவு ரூபத்தில் அல்லது காட்சியின் ரூபத்தில் தென்படுமோ அப்போதான் இதுவரையிலும் உலகினுடைய ஆத்மாக்களும் விநாசத்துக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்பொழுது வரை உலக ஆத்மாக்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க. ஆனால் இந்த வருடம் அனைத்து ஆதார சொரூப ஆத்மாக்களின் ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணம் புதியதிலும் புதியதாக, உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக, நல்லதிலும் நல்லதாக இருந்தது அப்படின்னா நாலாபுறங்களில் இருந்து புது உலகினுடைய பொலிவை பார்ப்பதற்கான செய்தி பரவும். மேலும் என்னவாகும் என்பதற்கு பதிலாக இப்படி ஆகும். அந்த மாதிரி அதிசயமான உலகம் விரைவில் வரட்டும், மேலும் விரைவில் உருவாக்க வேண்டும் என்பதில் ஈடுபட்டுடுவாங்க. எப்படி ஸ்தாபனையினுடைய தொடக்கத்தில் கனவு மற்றும் சாட்சாத்காரத்தின் லீலை விசேஷமாக இருந்தது, அதே மாதிரி இறுதியிலும் இதே விசித்திர லீலை பிரத்யட்சம் செய்வதற்கு காரணமாகும் அப்படிங்கிறாங்க பாபா. நாலாபுறங்களில் இருந்து இதுவே தான் அப்படிங்கிற இதே ஓசை ஒலிக்கும். மேலும் இந்த ஓசை அநேகர்களுடைய பாக்கியத்தை சிரேஷ்டம் ஆக்குவதற்கு பொறுப்பாகுங்கிறாங்க. ஒன்றிலிருந்து அநேக தீபங்கள் எரிஞ்சிடும். அப்படின்னா இந்த வருடம் என்ன செய்யணும்? உண்மையான தீபாவளியை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். பழைய விஷயங்களின் பழைய சமஸ்காரத்தின் தசரா கொண்டாடுங்க. ஏன்னா தசராவுக்கு பிறகுதான் தீபாவளி இருக்கும். இன்று மனதின் பிரியமானவர் ஆத்மாக்களுடன் மனம் விட்டு பேசி கொண்டிருக்கிறார். மனதில் உள்ள விஷயங்களை யாரோடு பேசுவாங்க? நண்பர்களோடு. நல்லது, வாழ்த்துக்களும் கிடைச்சிருச்சு. வாழ்த்துக்களின் கூடவே புது வருடத்திற்கான பரிசையும் எப்பொழுதும் உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். எத்தனை பரிசுகள் வேணும்? ஒன்றில் அதிகம் நிரம்பி இருக்குது. மேலும் அநேகமும் ஒன்று. மிக நல்ல பரிசாக ஒன்றோ பார்த்தாத அனைத்து குழந்தைகளுக்கும் வைரசாவை கொடுத்துருக்கிறார். அதன் மூலமாக எந்த பொக்கிஷத்தை நீங்கள் விரும்புகிறீங்களோ அது ஆஜராயிடும். வைரசாவி எது? பாபா கேட்குறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான்,
பாபா, இதை விட அழகான சாவி ஏதாவது கிடைக்குமா? சத்தியுகத்திலும் இந்த மாதிரி சாவி கிடைக்காது. அனைவரும் இந்த வைர சாவியை பத்திரமாக வச்சிருக்கீங்க தான் இல்லையா? திருட்டு போய் விடலையே. சாவியை தொலைச்சிங்க அப்படின்னா அனைத்து பொக்கிஷங்களையும் தொலைச்சிங்க. ஆகையினால சாவியை எப்பொழுதும் உங்க கூடவே வச்சுக்கிங்கங்கிறாங்க பாபா. சாவி வளையம், அதாவது கீ செயின் இருக்குதா உங்ககிட்ட, அல்லது தனியாக சாவி மட்டும் இருக்குதான்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களினால் நினைவு சொரூபமாகி இருங்க. அந்த மாதிரி கீ செயினுடைய பரிசு கிடைச்சிருக்குது உங்களுக்கு இல்லையா? மிக நல்ல பரிசோ இந்த பரிசு. இது கிடைச்சிருக்கு உங்களுக்கு. மிக அழகான பரிசோ இந்த சாவி. இதன் கூடவே இந்த வருடத்துக்காக உறுதிமொழிங்கிற கங்கணமும் கொடுக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு ஆத்மாவினுடைய தொடர்பில் எப்பொழுதும் புதியதிலும் புதியது, அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தது. கீழே உள்ள விஷயங்களை பார்க்காதீங்க. கீழான நிலையையும் வைத்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் இருப்பது, உயர்ந்த தந்தை, உயர்ந்த குழந்தைகள், உயர்ந்த நிலை, மேலும் அனைவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை செய்யணும். இதுதான் உறுதிமொழி அப்படிங்கிற கங்கணம். கூடவே அனைத்து குணங்களின் அலங்கார பெட்டகம், வகை வகையான செட்டின் அலங்கார பெட்டகம். இந்த நேரம் எந்த அலங்காரம் வேணுமோ அந்த நேரம் அதே செட்டில் அலங்காரம் செஞ்சு எப்பொழுதும் அலங்காரத்துடன் இருக்கணும். சில நேரம் சகித்து கொள்ளும் சக்தியினுடைய செட் அணியுங்க. ஆனால் முழு செட்டையும் அணியணும். சட்டை மட்டும் அணியாதுங்க. காதுகள் மூலமாகவும் சகிப்புத்தன்மை இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா. கைகள் மூலமாகவும் சகிப்புத்தன்மையினுடைய அலங்காரம் இருக்கணும். அந்த மாதிரி அவ்வப்பொழுது விதவிதமான அலங்காரம் செஞ்சிட்டு உலகின் எதிரில் பரிசா ரூபத்தில் மற்றும் தேவதை ரூபத்தில் வெளிப்பட்டுடுவீங்க. இந்த திரிமூர்த்தி பரிசை எப்பொழுதும் உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நட்பை வைத்து நடந்து கொள்ள தெரியும் இல்லையா? இரட்டை வெளிநாட்டினரோ நண்பர்களை மிக நன்றாக உருவாக்குறாங்க. ஆனால் அழியாத நட்பை வச்சுக்கிங்க. இரட்டை வெளிநாட்டினர் விடுவதிலும் திறமைசாலிங்க, உருவாக்குவதிலும் திறமைசாலிங்க. இப்போது இருக்குது, மேலும் அடுத்த நேரம் இல்லை என்று அப்படியே செய்ய மாட்டீங்க இல்லையா? பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து எப்படி சமீட்சை கிடைத்த உடனேயே 4 மூலைகள்ல இருந்து அறிமுகம் செய்துட்டாங்க. தந்தையை குழந்தைகளை தேடினார். மேலும் குழந்தைகள் அறிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விசேஷ தன்மையை பார்த்து பாப்தாதாவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆகினால எப்பொழுதும் மாயாவை வென்றவராக இருங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது. அந்த மாதிரி தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அழியாத அன்பினுடைய உறவை வைத்து நடந்து கொள்ளக்கூடிய அழியாத நண்பர்களுக்கு எப்பொழுதும் மலர்களின் தோட்டத்தில் கையோடு கைகோர்த்து துணைவியாகி மெதுவாக நடந்து சுற்றி வரக்கூடிய, எப்பொழுதும் ஈஸ்வரிய பொன்னான பரிசை காரியத்தில் கொண்டு வரக்கூடிய, எப்பொழுதும் நிரம்பிய, எப்பொழுதும் மாஸ்டர் வள்ளல், மாஸ்டர் அனைவரின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய, நாலாபுறங்களில் உள்ள அந்த மாதிரி அன்புக்குரிய சகயோகி குழந்தைகளுக்கு, சாகாரி மற்றும் ஆகாரி ரூபமுடைய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வெளிநாட்டு டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க பாப்தாதா. எவ்வளோ ஈடுபாட்டோடு அன்போடு அவர்களுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டே அனைவரும் எப்பொழுதும் சக்தி சொரூப நிலையில் நிலைத்திருந்து அனைத்து சக்திகளினுடைய அனுபவத்தை செவித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ சாதாரண பெண் மற்றும் குமாரி ரூபம் இல்லை, ஆனால் சர்வசிரேஷ்ட சேவாதாரி ஆத்மாக்கள். நீங்கள் பாப்தாதாவினுடைய அழகு பெட்டகத்தில் இருக்கும் அழகு பொருட்கள். உங்கள் அனைவரையும் பார்த்து அனைத்து ஆத்மாக்களும் தந்தையை தெரிந்து கொள்கிறாங்க. ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கும் ஆசிரியரின் மேல் உலக மாற்றம் செய்வதற்கான பொறுப்பு இருக்குது. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி என்று தன்னை நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்கிறார். ஒரு பிரதேசத்திற்கு நன்மை செய்பவர் என்றோ நினைக்கவில்லையே. ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட நீங்களும் லைட் ஹவுஸ் இல்லையா? நாலாபுறங்களிலும் லைட் கொடுப்பவர்.
ஆகையினால சின்னம் சிறு பல்பாகி ஒரு இடத்திற்கு மட்டும் வெளிச்சம் கொடுக்குறீங்களா, அல்லது லைட் ஹவுஸ் ஆகி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் சாதாரண லைட்டா, மிகவும் சக்திசாலியான லைட்டா, அல்லது லைட் ஹவுஸா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் சாதாரண லைட்டா, மிகவும் சக்திசாலியான லைட்டா, அல்லது லைட் ஹவுஸான்னு கேட்குறாங்க. தைரியமும் மிக நன்றாக வச்சிருக்கீங்க, மிக நன்றாக செஞ்சிட்ருக்கீங்க. வரும் நாட்களிலும் மிக நன்றாக செஞ்சுக்கிட்டே இருங்க. டீச்சர்களோ எப்பொழுதும் மாயாவை வென்றவர்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறான். ஒருவேளை டீச்சர்களிடம் மாயா வருது அப்படின்னா மாணவர்களுடைய நிலைமை என்னவாக ஆகும்? உங்ககிட்ட ஒரு தடவை மாயா வருது அப்படின்னா அவங்க கிட்ட 10 தடவை வரும். ஆகையினால டீச்சர்களிடம் மாயா அந்த மாதிரி வர வேண்டாம். வரணும் அப்படின்னா மாயா நமஸ்காரம் செய்வதற்காக வரட்டும். பொறுப்பில் இருக்கிறவருடைய ஆசிரியர்களுடைய சொரூபம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற இருக்கையில் எப்பொழுதும் அமர்ந்து இருங்க. டீச்சர்கள் இருக்க வேண்டிய இடமே உயர்ந்த நிலை. சென்டரில் இருக்கல, ஆனால் உயர்ந்த மேடையில் இருக்கீங்க. உயர்ந்த மேடை அப்படின்னா இதய சிம்மாசனத்தில் மாயா வர முடியாது. கீழே இறங்கினீங்க அப்படின்னா மாயா வரும். பாண்டவர்களும் பாப்தாதாவினுடைய சகயோகி வலது கரம் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. கதியை, அதாவது அமரும் ஸ்தானம், அதை கவனிச்சுக்கிறவங்களுக்கு வலது கரம் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து பாண்டவர்களும் வெற்றி அடைந்தவங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. இதுவரையிலும் மாயாவுடன் அதிக காலம் விளையாடினீங்க. இப்போது விடை கொடுங்க. இன்றிலிருந்து நிரந்தரமாக விடை கொடுத்ததனுடைய வாழ்த்துக்களை கொண்டாடுங்க. மிக நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது, மேலும் வாய்ப்பை எடுத்துக்கொண்டும் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க. சங்கமேகத்தில் ஒவ்வொரு ஆத்மானுடைய பாக்கியம் அவங்களுடையது. மேலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சிரேஷ்ட பாக்கியம் இருக்குது. ஏன்னா எப்போ சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான தந்தையினுடைய குழந்தை ஆகியிருக்கீங்க அப்படின்னா சிரேஷ்ட பாக்கியம் ஆயிடுச்சு இல்லையா? இதை விட எந்த தந்தையும் சிரேஷ்டமானவர் இல்லை. இதை விட எந்த பாக்கியமும் சிரேஷ்டமானது இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, பாக்கியத்தை உருவாக்குபவர் எனது தந்தை அப்படிங்கிற இதே நினைவு இருக்குது இல்லையா? இதை விட பெரிய போதை வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உலகியல் முறையில் என்னுடைய தந்தை இன்ஜினியர், என்னுடைய தந்தை டாக்டர், நீதிபதி அல்லது பிரதம மந்திரி அப்படின்னு குழந்தைகளுக்கு போதை இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்னுடைய தந்தை பாக்கியத்தை உருவாக்குபவர்ங்கிற போதை இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், இதே போதை எப்பொழுதும் இருக்குதா அல்லது எப்பொழுதாவது மறந்துடுதா? பாக்கியத்தை மறந்தீர்கள் அப்படின்னா என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க. பிறகு பாக்கியத்தை அடைவதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டியதாக இருக்கும். தொலைந்து போன பொருளை அடைவதற்கு கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. தந்தை கடின முயற்சி செய்வதிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அரைக்கல்பம் கடின உழைப்பு செஞ்சீங்க. விவகாரத்திலும் உழைப்பு, பக்தியில், தர்மத்தின் கஷேத்திரத்தில் அனைத்திலும் கடின உழைப்பு தான் செஞ்சீங்க. மேலும் இப்போ அனைத்து உழைப்புல இருந்து விடுபட்டுட்டீங்க. இப்போது விவகாரம் பரமாத்மா காரியத்தின் ஆதாரத்தில் சுலபமாயிடுச்சு. நிமித்தமாகி செஞ்சிட்ருக்கீங்க. கருவி என்று புரிந்து செய்பவர்களுக்கு எப்பொழுதுமே எளிதாக அனுபவமாகும். விவகாரம் அல்ல, ஆனால் ஒரு விளையாட்டு. மாயாவினுடைய புயல் அல்ல, ஆனால் இது நாடகத்தின் அனுசாரம் முன்னேறி செல்வதற்கான பரிசுன்னு பாபா சொல்கிறாங்க. ஆகையினால உழைப்பது விடுபட்டு விட்டது இல்லையா? புயல், அதாவது பரிசை பெறுவதிலோ முயற்சியோ உழைப்போ இருப்பதில்லை இல்லையா? அந்த மாதிரி கடின உழைப்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, எப்பொழுதும் பாக்கியத்தை உருவாக்குவர் என்பதன் கூடவே மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்குபவராகி இருப்பவர். இவரைத்தான் சிரேஷ்ட ஆத்மா அப்படின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, கடின உழைப்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, எப்பொழுதும் பாக்கியத்தை உருவாக்குபவர் என்பதன் கூடவே
மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்குபவராக ஆகி இருக்கிறவங்க. இவங்களை தான் சிரேஷ்ட ஆத்மான்னு சொல்றதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக பாப்தாதா சென்ட் ஆண்டானியா தேசத்தை சேர்ந்தவர்களோடு சந்திக்கிறாங்க. அனைவரும் தன்னை விசேஷ ஆத்மா நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா. எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நேரில் சந்திப்பு செய்யும் அளவிற்கான பாக்கியம் உலகத்தில் எத்தனை ஆத்மாக்களுக்கு கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாங்க. எப்போதும் தன்னுடைய இதே பாக்கியத்தை நினைவில் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கியத்தினுடைய குஷியை பார்த்து இன்னும் அருகில் வருவாங்க. மேலும் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்குவாங்க. எப்போதும் குஷியாக இருங்க. தந்தையினுடைய குழந்தையாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா ஆஸ்தியாக என்ன கிடைச்சது? குஷி கிடைச்சது இல்லையா? ஆகையினால இந்த ஆஸ்தியை எப்பொழுதும் உங்களோடு வச்சுக்கிங்க, விட்டு செல்லாதீங்க. குஷியினுடைய பொக்கிஷத்தின் எஜமானனாக ஆகிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே குஷியில் பறந்துக்கிட்டே இருக்கணும். இதில் ட்ரை செய்வதற்கான விஷயமே இல்லை. ஒருவேளை முயற்சி என்று சொன்னால் அழுது கொண்டே இருப்பீங்க. குழந்தை ஆவதிலும் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கிறதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆகினால முயற்சி என்பதும் வேண்டாம், அழுவதும் வேணாம். முயற்சி செய்வோம் அப்படிங்கிற இந்த வார்த்தையே இங்கே விட்டுட்டு போங்கங்கிறாங்க பாபா. தந்தை மற்றும் ஆஸ்தி எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கட்டும், இணைந்து இருங்க. எங்கு தந்தை இருக்கிறாங்களோ அங்கே அனைத்து பொக்கிஷங்களும் தானாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. தந்தை என்னுடன் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் வைங்க. ஆஸ்தி என்பது என்னுடைய பிறப்புரிமை. அடுத்து புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் பாபா கொடுக்குறாங்க. இரவு 12 மணி. புது வருடத்தின் அனைத்து குழந்தைகளுக்கும் புது வருடத்துக்காக வாழ்த்துக்கள் உரித்தாகுகன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விலைமதிக்க முடியாத ரத்தினங்கள் யாரெல்லாம் தந்தையை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, மேலும் தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கான பொறுப்பு கிரீடத்தை அணிஞ்சிருக்கிறாங்களோ, அந்த மாதிரி நிரந்தர சேவாதாரி, நெருக்கமான கிரீடம் அணிந்த சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு அவரவர்களின் பெயரோடு சேர்த்து வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. லண்டனில் இருப்பவர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கும் ஜனக் தாதி, அதாவது ஜானகி தாதி குழந்தை, மேலும் கூடவே ஆதி ரத்னம் ரஜினி குழந்தை, உடன் முரளி குழந்தை மற்றும் மிக அதிக அன்பிற்குரிய சிறு குழந்தை போன்ற தந்தைக்கு சமமான ஜெயந்தி குழந்தைக்கு, மேலும் கூடவே எந்தெந்த குழந்தைகள் சேவையில் இருக்கிறாங்க, எப்படி பிரிட்ஜ் ராணி தன்னுடைய வெளிப்பாட்டை நன்றாக செஞ்சிட்ருக்கிறாங்க, என்ன சேவை செஞ்சிட்ருக்காங்களோ அதில் ஆன்மீகம் நிரம்பி இருக்குது. அந்த மாதிரி அனைத்து குழந்தைகளும் அவரவர்களுடைய பெயரோடு கூறி வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு பாபா சொல்கிறார். புது வருடம், புது உலகம், புது உற்சாகம் மற்றும் இந்த வருடத்தில் எப்பொழுதுமே தினசரி உற்சவம் என்று புரிந்து உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே சேவையில் எப்பொழுதும் ஈடுபட்டு இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவினுடைய இதயபூர்வமான உயிருக்கு மேலான அன்பு நினைவுகள் உரித்தாக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. வாய்மொழியின் கூடவே உள் உணர்வு மூலமாக ஆன்மீக எண்ண அலைகளை பரப்பும் சேவை செய்யக்கூடிய இரட்டை சேவாதாரி ஆகுக. இரட்டை சேவாதாரி ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க, வாய்மொழியின் கூட உள் உணர்வு மூலமாக ஆன்மீக எண்ண அலைகளை பரப்பக்கூடிய சேவை செய்யணும். பாபா சொல்கிறாங்க, எப்படி வாய்மொழி மூலமாக சேவை செய்கிறீங்க, அதே மாதிரி வாய்மொழியின் கூட உள் உணர்வு மூலமாக சேவை செஞ்சீங்க அப்படின்னா வேகமாக சேவை நடக்கும். ஏன்னா கேட்ட வார்த்தையை தேவையான நேரத்தில் மறந்துடுவாங்க. ஆகினால எண்ண அலைகள் ரூபத்தில் மனம் மற்றும் புத்தியில் முத்திரையிடப்பட்டுடுது. ஆகினால இந்த சேவை செய்வதற்காக உள் உணர்வில் யாருக்காகவும் வீணான எண்ண அலைகள் இருக்கக்கூடாது. வீணான எண்ண அலைகள், ஆன்மீக எண்ண அலைகள் முன்பு ஒரு சுவராக ஆயிடுது. ஆகினால மனம் புத்தியை வீணான எண்ண அலைகளிலிருந்து விடுவித்து வைங்க. அப்போதான் இரட்டை சேவை செய்ய முடியும்னு பாபா சொல்கிறார். சுலகன், முறையீடு செய்வதற்கு பதிலாக நினைவில் இருந்தீர்கள் என்றால்
அனைத்து அதிகாரமும் கிடைத்துவிடும். எல்லா அதிகாரமும் கிடைக்கணும்னா பாபா சொல்றாங்க, நினைவுல இருங்க. முறையீடு செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.